ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிகோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நிறைய டவுட் இருக்குது டிஜிகோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி. அந்த கொஷினுக்கான ஆன்சரையும் நான் வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். அண்ட் வந்து நான் டிஜிகோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீமில் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கேன் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு டிஜிகோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தங்கமயிலையும் இருக்குது, போத்தீஸ்லேயும் இருக்குது. தங்கமயிலில் தானே நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருந்தீங்க, அதில் உங்களுக்கு ஏன் நீங்கள் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தங்கமயிலில் வந்து நான் ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கிற வரைக்குமே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நம்ம கஸ்டமர் கேருக்கு நான் ஒன்ஸ் மெச்சூர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கால் பண்ண உடனே அடுத்தடுத்த ஸ்டெப்லாம் வந்து அவங்க ஈஸியாக பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி அதெல்லாம் நான் பே பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து காயின் ஷிப் பண்ணிட்டாங்க. கொரியர் சைடில் தான் எனக்கு 2 டேஸ் வந்து லேட் ஆகிடுச்சு வரத்துக்கு. மற்றபடி தங்கமயில் சைடில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே குட்டாக தான் இருந்துச்சு. நான் கேட்ட மாதிரி நான் திருச்செந்தூர் முருகன் காயின் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நான் கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்க அதே காயினே எனக்கு மதுரை பிரான்ச்சில் தான் இருக்குது, இங்கே அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நான் சென்ட் பண்ணிட்டாங்க. நான் கேட்ட மாதிரியே எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. இந்த டைம் நான் ஏன் போத்தி ஸ்வர்ண மஹாலில் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஜுவல்லரியாக ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும். 2 கிராம்ஸில் இல்லை குட்டியாக 1.5 கிராம் இந்த மாதிரி இதில் ரிங்காவது இயரிங்காவது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா லக்கீலி நான் வந்து ஓப்பன் பண்ண டேட் வந்து நான் கால்குலேட் பண்ணி ஓப்பன் பண்ணல. ஆனால் எனக்கு மெச்சூரிட்டி டேட் பார்த்திங்கன்னா இந்த இயர் வந்து அக்டோபர் 16 வந்து வருது. அக்டோபர் 20 வந்து தீபாவளி வருது. ஸோ தீபாவளி டைமுக்கு நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரிங் மாதிரி. ஏன்னா ரிங்லாம் நம்ம சைஸ் கரெக்டாக போட்டு பார்த்து தான் எடுக்க முடியும். அதனால நான் நேராக போய் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் போத்தி ஸ்வர்ண மஹாலில் ஜாயின் பண்ணேன். நம்ம ஆன்லைன் நான் இப்போ கோல்டு காயின்காக தான் வந்து ஓப்பன் பண்ணேன் டிஜிகோல்ட்னால் நான் தங்கமயிலுக்கே வந்து போயிருப்பேன். அதனால் போத்தி ஸ்வர்ண மஹால் ஷாப்புக்கு இது வரைக்கும் நான் போனதில்லை. ஆனால் கடைத்தெரு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் நான் பார்த்தேன். அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற பிரேஸ்லெட்லாம் 3 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்டிங்காக இருந்துச்சு. சரி ஒன்ஸ் போய் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான், ஒரு சேஞ்சுக்காக தான் போத்தி ஸ்வர்ண மஹாலில் ஜாயின் பண்ணேன். மற்றபடி தங்கமயிலும் எனக்கு ஃபுல்லாக வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. நீங்கள் கோல்டு காயின்காக நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல ஊரில் தங்கமயில் இருந்துச்சு, ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கான நீடு உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுவும் ப்ரிஃபர் பண்ணலாம், இதுவும் ப்ரிஃபர் பண்ணலாம். இது எந்த ப்ரொமோஷன் வீடியோவும் இல்லை. என்னோடய ஒப்பீனியனை நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா 330 டேஸ் ஆகும் மெச்சூர்டாக. இது வந்து 300 டேஸ்லேயே நமக்கு வந்து மெச்சூர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 கஸ்டமர் கேருக்குமே நீங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உடனே கிளியர் பண்ணுவாங்க. இப்போ வந்து போத்தி ஸ்வர்ணமஹால் ஆப் வந்து ஒரு 3 டேஸாக நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கிளியர் ஆச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த ப்ராப்ளம் எனக்குமே இருந்துச்சு. நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணுங்கள். உங்கள் ஆப்பை கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னா அந்த டிஜிகோல்ட் ஆப்பை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வரும் கார்னரில். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த கிளியர் கேட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு சரியாயிடும். இது வந்து நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. எனக்கும் இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. நீங்கள் ஏன் டிஜிகோல்ட் ஸ்கீம்லேயே ஜாயின் பண்ண சொல்கிறீங்க? வேஸ்டேஜ் பே பண்ணணும், ஜிஎஸ்டி பே பண்ணணும், இதுக்கு நான் என் அக்கௌண்ட்லேயே அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சுட்டு நான் போய் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இல்லை இதுக்கு நான் மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீமாக வந்து நான் ஜாயின் பண்ணிக்கலாமே அப்படின்னும் சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போது வந்து நீங்கள் இப்போ 1 இயருக்கு வந்து வேறு ஒரு பர்பஸ்க்காக அமௌண்ட் சேவ் பண்ணுறீங்க பேங்க் அக்கௌண்ட்டில், வேறு ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு சேவ் பண்ணுறீங்கன்னா ஓகே. மணியாக சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பண்ணுறீங்கன்னா ஓகே. ஜுவல்லாக நீங்கள் வாங்கணும், கோல்டு காயினாக வாங்கணும் அப்படின்றதுக்கு இந்த டிஜிகோல்டுன்ற ஆப்ஷன் இருக்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 10 மாதம் ஸ்கீம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 மாதம் கோல்டோட ரேட் கம்மியாக இருக்கும். அப்புறம் அடுத்த 2 மாதம் பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே தான் இருக்கும் கோல்டோட ரேட்டு. அப்புறம் கடைசியாக நம்ம முடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற ரேட்டுக்கும் முடிக்கிற ரேட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு கண்டிப்பாக 500 ருப்பீஸ்லேருந்து 1000 ருப்பீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. மினிமம் ஒரு 300 சொல்லுங்களேன், 300 இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு 2த்துலேயுமே வந்து பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து
இது மாதிரி ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். கோல்ட் காயின்க்கோ நீங்கள் சின்ன ஜுவல் வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும். மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம் போடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு ஷாப்போட டிஜிகோல்டை உங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பப்போ ஒரு 100, 200 நமக்கு டக்குன்னு நம்ம ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு சேவ் பண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டி உடனே வரும். அப்போ ஒரு ரூ. 100, ரூ. 150 இந்த மாதிரி வந்து நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வரும்பொழுது மினிமம் ஒரு 1/2 கிராம் காயினாவது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம். இப்போ மந்த்லி ஸ்கீம்னா மாதம் மாதம் நான் ரூ. 1000 கண்டிப்பாக கட்டணும். இது அப்படி இல்லை. இந்த மாதம் நான் ஒரு 100, 200 போடுறேன். அடுத்த மாதம் என்கிட்ட காசே இல்லைன்னா போடாமல் இருக்கலாம். அதுக்கு அடுத்த மாதம் என்கிட்ட ரூ. 500 வந்துச்சுன்னா போடலாம். அந்த மாதிரி தான். அதுக்காக தான் நான் வந்து டிஜிகோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீமையும் உங்கள் ஃபோனில் வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் போட்டு வரும்போது ஒரு 1/2 கிராமாவது நீங்கள் வாங்கி வைக்கலாம். உங்கள் ஃப்யூச்சருக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து எகெயின் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது என்ன டெய்லி போடணுன்ற அவசியம் கிடையாது. இவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸடாக போடணுன்ற நீடுமே கிடையாது. நான் மந்த்லி ஸ்கீம்னா பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி பே பண்ணணும். ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் பே பண்ணணும். ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் உங்களால் பே பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீமில் போயிட்டு ஜாயின் பண்ணிங்க. அதில் உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். இதில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் தான் போடுறதுங்கிறதால வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஓரளவுக்கு அவங்க கொடுக்குற பெனிஃபிட்ஸில் வந்து ஈக்குவல் ஆகிடும். கொஞ்சம் அமௌண்ட் தான் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம், அதுக்கு நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படின்றதெல்லாம் இதில் செக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இப்போது Jan 5 அன்னைக்கு நான் ஒரு ரூ. 502 போட்டிருக்கேன் அப்படின்னா, அதில் வந்து அன்னைக்கு நான் கட்டும்பொழுது கோல்டோட ரேட் எவ்வளோ இருந்துச்சு, அதுக்கு எனக்கு எவ்வளோ வெயிட் வந்து ஆட் ஆகிருக்கு, ப்ளஸ் வந்து எனக்கு அதுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம டச் பண்ணும்போதே நமக்கு தெரியும். இப்போது ரூ. 6,995 கோல்ட் ரேட் இருக்கும்போது எனக்கு வந்து 0.214 அது வந்து ஆட் ஆகிருக்கு. ப்ளஸ் அதுக்கு பெனிஃபிட்ஸாக அவங்க எவ்வளோ கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலாம் ஆட் ஆகிருக்கு. மொத்தமாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் டிஜிகோல்டில் 617 கிராம் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். சாரி, 617 கிராம் இல்லை, 0.617 கிராம்ஸ், அதாவது 617 மில்லிகிராம் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன் இந்த டிஜிகோல்டில். இந்த ஸ்கீம் முடியறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 கிராம்ஸ் வந்து வித் பெனிஃபிட்ஸோடு நான் சேர்த்து சொல்கிறேன். 2 கிராம் சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து இயரிங் ஆர் ரிங் வந்து தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோடய பிளானு. இல்லை இன்னமும் நான் அதிகமான அமௌண்ட் வந்து அதில் சேவ் பண்ணேன்னா ஒரு 2 கிராமுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது நகை எடுத்துகிட்டு மீதி ஏதாவது எக்ஸ்ட்ரா நான் சேவ் பண்ணியிருக்கேன், இல்லை ஒரு 4 கிராம் கிட்ட சேவ் பண்ணியிருக்கேன்னா அந்த 2 கிராமுக்கு வந்து நான் காயின் எடுக்கிறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. இப்போ 24 கேரட் வேல்யூவில் நான் வந்து சேவ் பண்ணணும், எனக்கு ஃபிசிக்கல் கோல்டாக நீட் இல்லை, அதை நான் அப்படியே வந்து ரேட் ஏறினதும் சேல் பண்ணணும், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்க. அந்த மாதிரி தனிஷ்க்லேயும் இருக்குது, கல்யாண்லேயும் இருக்குது, ஆலுகாஸ்லேயும் இருக்குது. ஆனால் ஜாஸ் ஆலுகாஸா ஜாய் ஆலுகாஸான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இருக்குது, ஆனால் அதை ஃபிசிக்கல் கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியுமா அந்த மாதிரி எனக்கு வந்து கரெக்டாக தெரியல. ஆனால் நீங்கள் பை பண்ணி ஆன்லைனில் அப்படியே சேல் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கல்யாண் தனிஷ்கில் வந்து கண்டிப்பாக இருக்குது. 24 கேரட் வேல்யூக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றின கரெக்டான இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு வேணும், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்காக பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் சேஃபா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் வந்து எல்லா ஷாப்லேயுமே நம்ம வந்து சீட்டு கட்டணும். கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணுமா? இப்போ நீங்கள் வந்து ஒரு சீட்டு கட்டுறீங்க, அவங்க ஏமாற்றிட்டு போயிட்டா கவர்மெண்ட்டை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நமக்கு ரெக்டிஃபை பண்ணி அந்த அமௌண்ட்டை நமக்கு வாங்கி கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது எதுவுமே வந்து கவர்மெண்ட் வந்து 11 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் ஸ்கீம் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஷாப்ஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய பிரான்ச் இருக்கிற மாதிரி ஷாப்பாக வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நிறைய பெரிய பெரிய கடைகள் கூட மூடிட்டு போனது அதெல்லாமே நமக்கு தெரியும். பிரணவ் ஜுவல்லரி ஸ்கேம் பற்றிலாம் தெரியும். உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் வந்து போடுங்க, ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஏமாற்ற மாட்டாங்க, கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கை தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஸ்கேம் நடந்திருக்கா அப்படின்னா பிரணவ் ஜுவல்லரி இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய பெரிய நகைக்கடைலாம் டக்குன்னு மூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி தான். இருந்தாலும் நான் சொல்லணும் வீடியோவில் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ஏதோ ஒரு ஷாப்போட போத் தங்கமயில் டிஜிகோல்டும் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். போத்தி ஸ்வர்ணமகாலோட டிஜிகோல்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே ஜாயின் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது கூட நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம்.
வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.